Build your dreams, live rich, and leave rich. வணக்கம். கிரிஷ் வழங்கும் லைவ் ரிச் அண்ட் லீவ் ரிச்க்கு உங்களை வரவேற்கிறேன். லைவ் ரிச் அப்படின்னா என்ன? ஆடம்பரமா வாழ்றது இல்லைங்க, நிம்மதியா வாழ்றது. வழக்கம் போல உங்க தனிப்பட்ட நிதி திட்டத்துக்கு ஒரு செபி பதிவு பெற்ற நிதி ஆலோசகரை அணுகிடுங்க. சரி, நீங்க ஒரு புது கார் வாங்க போறீங்கன்னு வச்சுப்போம். அந்த கார் உங்க பணத்தை வளர்க்க போகுதா இல்ல கரைக்க போகுதா? வாங்க, இன்னைக்கு இந்த கணக்கை ரொம்ப தெளிவா போட்டு பாத்திரலாம். ஓகே, இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா, ஒரு கார் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபினான்ஷியல் ஆடிட் பண்ண போறோம். அதாவது பண ரீதியா ஒரு கணக்கு போட்டு பார்க்க போறோம். நம்மள பல பேர் என்ன நினைக்கிறோம், கார் ஒரு சொத்து, ஒரு அசெட்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அது ஒரு லயபிலிட்டி, அதாவது ஒரு பொறுப்பு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அசெட் உங்க பாக்கெட்ல பணத்தை போடும், ஆனா லயபிலிட்டி உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு விஷயத்த மட்டும் நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. காருங்கிறது நம்ம வசதிக்காக நாம பயன்படுத்துற ஒரு பொருள், அவ்வளோதான். நாம கார் வாங்குறதுக்கு வேலை செய்யக்கூடாது, அந்த கார் நமக்காக வேலை செய்யணும். அதனால அத ஒரு முதலீடு மாதிரி பார்க்குற பழக்கத்தை முதல்ல நாம நிறுத்தணும். இப்ப இந்த நம்பரை பாருங்க, -20%. இதுதான் நிஜம். ஒரு புத்தம் புது காரை நீங்க ஷோரூம்ல இருந்து வெளியே எடுத்துட்டு வரீங்க இல்லையா, ஒரே வருஷத்துல, ஜஸ்ட் ஒரே வருஷத்துல அதோட மதிப்புல 20% காத்துல கரைஞ்சு போயிடும். இதுக்கு பேரு தான் டிப்ரிசியேஷன். இது ஒரு கண்ணுக்கு தெரியாத, ஆனா உங்க பணத்தை சைலண்டா காலி பண்ற ஒரு பெரிய செலவு. சரி, இப்ப மெயின் விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விளம்பர புயலே அடிக்குது. ஈவி கார் வாங்குங்க, பெட்ரோல் செலவே இல்ல, லட்சமா மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு திருமண பக்கலாம் சொல்றாங்க. ஆனா இந்த பகுப்பாய்வு முடியும் போது கணக்கு போட்டு பார்த்தா, ஒரு சராசரி இந்திய வாடிக்கையாளருக்கு பெட்ரோல் கார் தான் ஒரு புத்திசாலித்தனமான தேர்வா இருக்குங்கிறத நீங்களே ஒத்துப்பீங்க. இப்போ நேரடியா கணக்க பார்ப்போம். ஒரே மாதிரி வசதிகள், ஒரே செக்மெண்ட்ல இருக்கிற ஒரு பெட்ரோல் காரோட விலை சுமார் 12 லட்சம் ரூபான்னு வச்சுக்கலாம். ஆனா அதே மாடல் ஒரு ஈவி காரை நீங்க வாங்க போனா கிட்டத்தட்ட 18 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும். இது ஏதோ சின்ன வித்தியாசம் இல்ல. அதாவது நீங்க ஈவி கார் வேணும்னு முடிவு பண்ணா ஆரம்பத்திலே 6 லட்சம் ரூபாய் அதிகமா கொடுக்க வேண்டியிருக்கு. யோசிச்சு பாருங்க, நீங்க பெட்ரோல்ல சேமிக்க போறேன்னு சொல்ற பணத்துக்காக அதுக்கு முன்னாடியே 6 லட்சம் ரூபாய் இரும்புல கொண்டு போய் போடுறீங்க. அந்த பணம் உங்க கையை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் உங்க சேமிப்பே ஆரம்பிக்குது. இப்போ இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம கேட்கணும். இந்த அதிகப்படியான 6 லட்சம் ரூபாயை ஏன் நான் ஒரு கார்ல போடணும்? அதுக்கு பதிலா அந்த பணத்தை நான் சரியா முதலீடு செஞ்சா என்ன ஆகும்? இதுக்கு பேர் தாங்க ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அதாவது ஒரு வாய்ப்பை நாம தவற விடுறதுனால ஏற்படுற இழப்பு. சரி, அந்த 6 லட்சம் ரூபாய ஒரு டீசென்டான மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்றீங்கன்னு வச்சுப்போமே. ஒரு சராசரியா வருஷத்துக்கு 12% வருமானம் கிடைச்சா கூட வெறும் 5 வருஷத்துல உங்க 6 லட்சம் கிட்டத்தட்ட 10,70,000 ரூபாயா வளர்ந்துருக்கும். இதுதான் கூட்டு வட்டியோட மேஜிக். இங்கதான் இந்த முழு கணக்கோட மையப்புள்ளியே இருக்கு. அந்த முதலீடு மூலமா உங்களுக்கு கிடைச்ச லாபம் மட்டுமே சுமார் 5 லட்சம் ரூபாய். இந்த பணமே உங்க பெட்ரோல் காருக்கு அடுத்த 5 வருஷத்துக்கான மொத்த பெட்ரோல் செலவையும் பார்த்துக்கும். எளிமையா சொல்லணும்னா உங்க பெட்ரோல் செலவு கிட்டத்தட்ட இலவசமாயிடுச்சு. சரி, ஆரம்ப கட்ட செலவுல பெட்ரோல் கார் தான் பெஸ்ட்னு பார்த்தாச்சு. ஆனா கதை இதோட முடியல. இப்ப நாம பார்க்க போறது ஈவி கார்களோட வர்ற சில மறைக்கப்பட்ட ஆபாயங்கள். இதையெல்லாம் எந்த விளம்பரமும் உங்களுக்கு பெருசா சொல்லாது. இந்த டேபிள கொஞ்சம் கவனமா பாருங்க. முதல்ல ரீசேல் வேல்யூ. ஒரு 5 வருஷம் கழிச்சு உங்க ஈவி காரை விற்க போனா என்ன விலை போகும்னு யாருக்குமே உறுதியா சொல்ல தெரியாது. ஆனா பெட்ரோல் கார்களுக்குன்னு ஒரு நிலையான மார்க்கெட் இருக்கு. ரெண்டாவது பேட்டரி. ஈவியோட எதையுமே அதுதான். வாரண்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேட்டரி போயிருச்சுன்னா அதை மாத்த 6லேருந்து 8 லட்சம் வரைக்கும் செலவாகும். கடைசியா சுதந்திரம். நம்ம எதுக்கு கார் வாங்குறோம்? நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச இடத்துக்கு போக. ஆனா அடுத்த சார்ஜிங் பாயிண்ட் எங்க இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டினா அதுக்கு பேரு ரேஞ்ச் ஆன்சைட்டி, சுதந்திரம் இல்ல. இந்த வரியை யோசிச்சு பாருங்க. ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான கேள்வி. ஒரு 2-3 வருஷம் யூஸ் பண்ண போனோட பேட்டரி வீணா போனா அதை நல்ல விலைக்கு விற்க முடியுமா? யார் வாங்குவா? அதே நிலைமை தாங்க 5 வருஷம் ஓடின ஒரு ஈவி காருக்கும். அதோட பேட்டரி திறன் குறையும் போது அந்த காரை வாங்க யார் தயாரா இருப்பாங்க? சரி, இப்போ ஒரு காரை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த காரை வாங்குற அளவுக்கு எனக்கு உண்மையிலே தகுதி இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஒரு ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விதி இருக்கு. இதுதான் அந்த கோல்டன் ரூல், 20/4/10 விதி. நம்பர் 1, நீங்க வாங்க போற காரோட விலையில குறைஞ்சது 20% உங்க கையில இருந்து டவுன் பேமெண்டா கட்டணும். நம்பர் 2, கார் லோனை அதிகபட்சம் 4 வருஷத்துக்குள்ள, அதாவது 48 மாசத்துல முடிச்சாகணும். 7 வருஷம் 8 வருஷம்னு இழுக்கவே கூடாது. நம்பர் 3, ரொம்ப முக்கியமானது, உங்க மாச இஎம்ஐ உங்க மாச சம்பளத்துல 10% தாண்டவே கூடாது. இந்த 3 நிபந்தனையையும் உங்களால பூர்த்தி பண்ண முடியலன்னா சிம்பிள், அந்த கார் உங்களுக்கு தாங்காது. சரி, நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் 2 நிஜ வாழ்க்கை கதாபாத்திரங்கள் மூலமா புரிஞ்சுக்க பார்ப்போம்.
ஒருத்தர் பேரு அபய், இன்னொருத்தர் அமூல்யா. அபய் விளம்பரங்கள் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆர்வமா 18 லட்சத்துக்கு ஒரு ஈவி கார் வாங்குறாரு. இஎம்ஐ ரொம்ப அதிகமா கட்டுறாரு. ஆனா அமூல்யா ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சு 12 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நல்ல பெட்ரோல் கார் வாங்கிட்டு அந்த மீதி 6 லட்சத்தை முதலீடு பண்றாங்க. 5 வருஷம் கழிச்சு என்ன ஆகுது? அபய் பெட்ரோல்ல கொஞ்சம் காசு மிச்சம் பண்ணியிருந்தாலும் கட்டின அதிக வட்டி, முதலீட்டு வாய்ப்பை இழந்தது, பேட்டரி மாத்தணுமேங்கிற பயம்னு மொத்தமா நஷ்டத்துல இருக்காரு. ஆனா அமூல்யாவுக்கு அவங்க முதலீடு செஞ்ச பணமே பெட்ரோல் செலவை பாத்துக்குச்சு. அவங்களுக்கு ரேஞ்ச் பத்தின கவலையும் இல்ல, காரை விற்கும் போதும் நல்ல விலையும் கிடைக்குது. சோ இந்த கேம்ல அமூல்யா தான் தெளிவான வின்னர். சரி, இவ்ளோ நேரம் நாம பார்த்த விஷயங்களோட தொகுப்பா நீங்க கார் வாங்க போறதுக்கு முன்னாடி கையில வச்சுக்க வேண்டிய ஒரு சிம்பிளான சரிபார்ப்பு பட்டியலை, அதாவது ஒரு செக்லிஸ்ட்டை இப்போ பார்க்கலாம். முதல்ல உங்க டெய்லி யூசேஜ் எவ்வளோன்னு ஒரு கணக்கு போடுங்க. ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டருக்கும் குறைவா தான் ஓட்டுறீங்கன்னா யோசிக்கவே வேண்டாம், பெட்ரோல் கார் தான் உங்களுக்கான சாய்ஸ். ரெண்டாவது, நாம பார்த்த அந்த 24-10 பட்ஜெட் ரூலை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. மூணாவது, ஒரு புத்திசாலித்தனமான ஆப்ஷன் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறது. ஏன்னா அந்த முதல் வருஷத்துல வர்ற பெரிய மதிப்பிறக்கத்தை முதல் ஓனர் பார்த்துப்பாரு. கடைசியா, கார் ஒரு செலவு, முதலீடு இல்லைன்றத ஏத்துக்கோங்க. உங்க தேவைக்கு வாங்குங்க, ஆடம்பரத்துக்காக கடனாளி ஆகாதீங்க. சரி, இந்த முழு அனாலிசிஸ்ல இருந்தும் நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை இப்போ ஒரு தடவை வேகமா பார்த்துடலாம். நம்பர் 1, கார் உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கிற ஒரு பொறுப்பு. நம்பர் 2, ஒரு சராசரி யூசருக்கு ஈவியோட அதிகப்படியான ஆரம்ப விலை பெட்ரோல் சேமிப்புங்கிற விஷயத்தையே இல்லாம பண்ணிடும். நம்பர் 3, அந்த விலை வித்தியாசத்தை முதலீடு பண்றது தான் அதிக லாபம் தரும். நம்பர் 4, ஈவியோட ரீசேல் வேல்யூ ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி, என்ன ஆகும்னே தெரியாது. ஆனா பெட்ரோல் கார்களுக்கு ஒரு நிரூபிக்கப்பட்ட சந்தை இருக்கு. கடைசியா, கார் வாங்குறத வசதிக்காக நீங்க சுதந்திரத்தை வாங்கணும், ரேஞ்ச் கவலையே இல்ல. முடிவா நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டுக்கணும். நீங்க எதுக்காக ஈவி கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க? உண்மையிலேயே இந்த உலகத்தை காப்பாத்தணுங்கிற நல்ல எண்ணத்துக்காகவா, இல்ல உங்க பணத்தை சேமிக்கணுங்கிற நோக்கத்துக்காகவா? உங்க நோக்கம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுனா அதுக்கு ஏன் சல்யூட், அது ஒரு மிகச்சிறந்த விஷயம். ஆனா உங்க நோக்கம் பணத்தை மிச்சப்படுத்துறதுன்னா தயவு செஞ்சு நான் சொன்ன கணக்க ஒரு முறை நீங்களே போட்டு பாருங்க. உணர்ச்சிகளை ஒதுக்கி வச்சுட்டு கால்குலேட்டர் என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. ஏன்னா எண்கள் எப்பவுமே பொய் சொல்லாது. இது மாதிரியான ஆழமான நிதி ஆய்வுகளுக்கு எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க நிதி பயணத்தை சரியா திட்டமிட உதவுற தி லெகசி டைரிக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் செக் பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த பகுப்பாய்வில் சந்திப்போம். இது கிரிஷ் வழங்கும் லைவ் ரிச் அண்ட் லீவ் ரிச். நிம்மதியாக வாழுங்கள். நன்றி.